ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். ஷப்தினா சுவையும் அரைக்கும் இருந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா இந்த புதினா சிக்கன் ஃப்ரை. அதாவது வேக வச்ச சிக்கனும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பேஸ்ட் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ஃப்ரை சொல்லும் போது அந்த மசாலா கான்செப்ட் உள்ளே போகக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, வரமிளகாவை நல்லா பிச்சு போட்டு வேக வச்ச சிக்கனை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான ஒரு ரெசிபி இது. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. புதினா சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, அரைச்ச புதினா கொத்தமல்லி 1 கப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். முழு சிக்கனை நீங்கள் அப்படியே போட்டு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது என்ன ஒன்றா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்ச சிக்கனில், அதாவது சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். வேக வச்ச பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துருங்க. பெரிய பெரிய பீஸாக தான் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நீங்கள் தோடப்பகுதி போட்டிங்கன்னா போன்லெஸ் அவ்வளோ சீக்கிரம் சரியாக கிடைக்காது. அப்படி கிடச்சதுன்னா ஓகே, ஃபைன், நோ இஷ்யூ. அதே இந்த மார்பு பகுதி யூஸ் பண்ணுறீங்க, பிரெஸ்ட் பகுதி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ரொம்ப பெரிய பெரிய பீஸ்னா மசாலா அந்த சைடில் ஒட்டிருக்குமே தவிர உள்ளே இறங்காது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த மசாலாவை இதில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெந்த பிறகு இப்படி பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதனால் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணுறேங்க. நான் சின்ன குவான்டிட்டி பண்ணுறேன், பெரிய குவான்டிட்டிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன அளவில் பேஸ் பண்ணி வீட்டில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் இன்னும் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சோம்பு, இந்த சோம்பு தாளிப்பு அதில் போடுறேன். போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை போட்ட பிறகு இந்த லைட்டாக வதங்கணும். வதங்கின டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாய் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இந்த ரெசிபிக்கு. இப்படி சின்ன சின்னதாக உடச்சி போடுங்க. விதை எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்படி முழுசாக போடுங்க. இந்த வெங்காயத்தோட வதங்கிடுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஐயோ இவ்வளோ மிளகாய் போடுறாரு, நல்லா இருக்குமா, ரொம்ப காரமாக இருக்குமா அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படி இல்லை. வெங்காயம் ப்ராப்பராக நீங்கள் குக் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்தினா அந்த காரத்தன்மை மாற ஆரம்பிச்சிடும். என்ன கொஞ்சம் கலர் மாறும், கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கருப்பான பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்பா வேறு லெவலில் இருக்கும். அது புளியோதரை ஆகட்டும், இல்லை எலுமிச்சை பழ சாதம் ஆகட்டும், இல்லை தேங்காய் ரைஸ் ஆகட்டும், அதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மிளகாய் தூக்கி போட மாட்டீங்க. இந்த இடத்துல ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்ட பிறகு இந்த மசாலாவை இதில் சேர்க்குறேன். இந்த இடம் கவனம் பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள் எப்படி அப்படியே முழுசாக தெரியுதா. இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க மசாலா போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் அதிகமாக, மிளகாய்த்தூள் கம்மியாக. மிளகாய்த்தூளில் காரம் இருக்கும், அதனால் கம்மியாக போடுறேன். இன்னொன்று கலர் மாறும், அதனால தான் மிளகாய்த்தூள் எப்பவுமே கம்மியாக போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டு இந்த வேக வச்ச சிக்கனை நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சும்மா அப்படி லைட்டாக ஒரு செகண்ட் டாஸ் பண்ணிவிட்டு, இதில் முக்கியமாக இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி திருப்பி அந்த ஸ்டாக் வாட்டர் போட்டு குக் பண்ணுறோம். அப்படி இன்கேஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி, நீங்கள் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன பண்ணோம், இதை கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சாப்பிடலாம். சூப்பாக சாப்பிடலாம், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சிக்கனோட அந்த போனில் கிடைக்கிற அந்த ஸ்டாக் வாட்டரில் கிடைக்கிற அந்த விஷயம் எல்லாமே இந்த தண்ணியில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா பசி இருக்கணும், நல்லா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்டாக் வாட்டர் சாப்பிட்டா, ஒரு சூப் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீன் சூப் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ ஏற்கனவே வெந்த சிக்கன் தாங்க, அதனால ரொம்ப ஓவராக குக் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி லைட்டாக போட்டு டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு இதில் போடுறேன். கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது என்னடா புதினா சிக்கன் ஃப்ரை சொல்லிட்டு என்ன கொத்தமல்லி புதினா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த புதினா வந்து முழுமையாக 100% போட்டு நீ குக் பண்ணினா உங்களுக்கு வேக 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 அந்த பக்குவம் அந்த டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 70 to 80% உங்களுக்கு புதினா, 20% அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுதான் விஷயம். சரிங்களா? போட்ட பிறகு இவரை அப்படியே ட்ரையாக குக் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் ஆகும், நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டை குக் பண்ணிவிட்டு நல்லா சுக்கா ஸ்டைல் ரெடி ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும், நல்லா இருக்குன்னுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த மசாலாவை அப்படி எடுத்து சாப்பிடும்போது அது ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மார்பு பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது சிக்கனோட செஸ்ட் பகுதி வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு அதில் வந்து அந்த காரத்தன்மைலாம் இறங்கியிருக்காது. இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் இருந்தால் தான் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மைல்டான காரம் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது. அதனால தான் இந்த மாதிரி ஜூஸியாக எடுத்து சர்வ் பண்ண சொல்கிறேன். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், சப்பாத்தி அப்புறம் சாண்ட்விட்சுக்கு எல்லாத்துக்கும் தி பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷவர்மாலாம் சாப்பிட்றீங்கல்ல, ஷவர்மா சிக்கன் குக் பண்ணிட்டு அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி மசாலாவோட குக் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தியில் ரோல் பண்ணி ஷவர்மாவை நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பக்கத்தில் நிற்கும்போது எனக்கு கமகமாக நல்லா வாசம் வருது. அப்போ நீங்கள் வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுக்குறதுல பாதி காலி ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு வாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள், ஈஸி, அல்டிமேட் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.